இன்றைய வேத வசனம் மத்தேயு 15:28. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆமேன். நாம் விரும்பும் காரியம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் தேவன் மேல் நமக்கு இருக்கும் விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும். நம் கர்த்தராகிய கிறிஸ்துவிடம் அந்த கானானிய ஸ்திரீ தன் மகளை குணமாக்கும்படி கேட்கிறாள். ஆனால் கிறிஸ்துவோ, நான் தரும் சுகத்தை பெற உனக்கு அதிகாரம் இல்லையே, இந்த சுகம் என் பிள்ளைகளுக்கான அப்பம் என்று சொல்லுகிறார். அன்றியும் இஸ்ரவேலர்களாகிய என் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு எப்படி போடுவது என்று கேட்கிறார். அதற்கு அந்த ஸ்திரீ, உமது அப்பத்தில் மட்டுமல்ல, அதன் துணிகைகளிலும் சுகம் உள்ளது, அதை நாய்கள் தின்னலாமே என்று சொல்லுகிறாள். அவளின் இத்தகைய விசுவாச அறிக்கையை நம் கிறிஸ்து கேட்டு அவளிடம் சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் பெரியதென்றும் நீ விரும்பும்படி உனக்கு ஆக கடவது என்று. அந்நேரமே அவள் மகள் குணமடைந்தாள். அவளுடைய விசுவாசம் ஒன்று மட்டும்தான். அது என்னவென்றால், நான் சென்றது கிறிஸ்துவிடம், அவர் அப்பத்தை கொடுத்தாலும் அல்லது அதன் துணிகைகளை கொடுத்தாலும் அதனால் என் மகளுக்கு சுகம் கிடைக்கும் என்பதே. இந்த விசுவாசத்தினால் அவள் விரும்பிய காரியம் அவளுக்கு நடந்தது. நம்முடைய விசுவாசமும் அப்படியே இருக்க வேண்டும். நாம் நம் கிறிஸ்துவிடம் வந்திருக்கிறோம். அவர் நம்மை நடத்தும் பாதை செழிப்பாகவோ அல்லது குறுகலாகவோ எப்படி இருந்தாலும் எல்லாவற்றிலும் சுகம் மட்டுமே உள்ளது என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் விரும்பும் காரியம் நம்மை வந்து சேரும். தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு விரும்பும் காரியங்களை நிறைவேற்றும் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.